எரிச்சல் கொண்ட குடல் நோய் என்றால் என்ன? இப்போ மருத்துவர்கள் இடையிலையும் சரி, மக்கள் இடையிலையும் சரி, இதுக்குண்டான அந்த ஒரு அவேர்னஸ் நிறைய இருக்குது. இல்லாமல் பலதரப்பட்ட சிம்டம்ஸ், இந்த இரிட்டபிள்ஸ் பவல் சிம்டம்ங்கிறது ஒரு தரப்பட்ட ஒரு நோய் கிடையாது. பலதரப்பட்ட சிம்டம்ஸ்க்கு ஒரு காமனாக கொடுக்கக்கூடிய ஒரு டேர்ம் சொல்லும். ஒரு மலச்சிக்கலாக இருக்கலாம், சிலருக்கு அந்த வயிற்றுப்போக்காக இருக்கலாம், சிலருக்கு வயிறு வலி இருக்கலாம். இது எல்லாமே சேர்ந்து வரும்போது வயிறு உபாசமாக இருக்கலாம் சிலருக்கு. இதுவுமே ஒரு இரிட்டபிள் பவல் சிம்டம்னு சொல்லுவோம். அது எப்போ அந்த மாதிரி ஒரு டயக்னோசிஸ் சொல்லுவோன்னா, குடலில் எதுவும் பெருசாக புண்ணு பயப்படுற அளவுக்கு எந்த ஒரு பெரிய உபாதையும் இல்லாமல், ஆனால் அவங்க கஷ்டப்படுறாங்க. மற்றபடி உள்ளே எதுவும் குடலில் ஒரு ஆர்கானிக்காக அதோ ஒரு ஸ்ட்ரக்சரலாக எந்த ஒரு இல்லை. ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஒரு உபாசமாக இருக்குது, மலச்சிக்கலாக இருக்க மாதிரி இருக்குது, போன மாதிரி முழுசாக போன மாதிரி தெரியலன்ற அந்த ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. இது வயிற்றில் தான் ப்ராப்ளம்னு இல்லை. சில நேரங்களில் அந்த குடல் அந்த சுருங்கி விரிகிறது தன்மை அது வேறுபடலாம். சிலருக்கு அதுவே நார்மலாக இருக்கிறதுமே அவங்களால உணரக்கூடிய ஒரு சென்சிட்டிவ் கோலன் இன்டெஸ்டைனாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ சமீப காலமாக பார்க்குறது என்னென்னா, நிறைய பேருக்கு இந்த குடலுக்கும் நம்ம மனசுக்கும் ஒரு தொடர்பு. இப்போ உள்ள காலகட்டங்களில் ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, பர்டிகுலர்லி ஐடி அந்த மாதிரி இதுமாதிரி நமக்கு ஒரு கிளியர் கட்டாக ஒரு ஒர்க் ஹோம் அந்த ஒரு தனிப்பாடு இல்லாமல் நைட்டும் டேயுமா வேலை பார்க்கும்போது சில நேரங்களில் இது அதிகமாக நம்ம காணப்படுகிறது.